புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, சைனசிட்டிஸ் ப்ராப்ளம், இது சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நாள்பட்ட சளி அப்படின்னு சொல்லும்போது சளி தொந்தரவாகவே இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் ஹோம் ரெமெடிஸ் எடுத்தாலும் திரும்ப திரும்ப இந்த தொண்டையில் சில பேருக்கு சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த வாய் வழியாக எனக்கு சளி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட சளி இருக்கிறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஓகே, நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நாள்பட்ட சளி பிரச்சனைக்கான முதல் காரணம். உணவில் நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அளவுக்கு மீறி நம்ம குளிர்ச்சியான பானங்கள் எடுக்கிறதுனாலையோ, இயற்கைக்கு மாறாக எடுக்கக்கூடிய உணவுகள்னாலேயோ சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஜீரண மண்டலத்துக்கு எதிர்மறையாக நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் வந்து மந்தத்தன்மை ஏற்படும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறையும். எந்த வகையான நோய்களாக இருக்கட்டும், நமக்கு உடம்பில் தாக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்பெல்லாம் குறையும் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக நம்ம இயற்கையான உடம்புக்கு எதிர்மறையாக கெமிக்கல் சார்ந்த உணவுகள் எடுக்கிறதுனால, ஜீரண மண்டலத்துக்கு எதிர்மறையாக மைதா சார்ந்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸு, ரசாயனம் கலந்த நிறைய குளிர்பானங்கள், இது எல்லாமே வந்துருச்சு. நம்ம தெரிஞ்சதை எல்லாமே எடுத்துக்கிறோம். சுத்தமான பசும்பால் நம்ம குடிக்கிறோமா அப்படின்னா அது நமக்கே தெரியும். ஸோ இந்த பால் குடிக்கிறதுனாலேயே நமக்கு கபத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அன்றாடம் நம்ம உணவிலே வந்து நிறைய தவறு செய்கிறதுனால இந்த சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதற்கடுத்து கிருமி தொற்று, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுது, உணவு பழக்க வழக்கங்களை நம்ம தவறு செய்யும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். கிருமியோட தாக்கம் நம்ம உடம்புல தாக்கும் பொழுது உடனடியே நமக்கு சளி பிரச்சனைகள் தான் முதல்ல பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்போ உணவுகளை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இயற்கை சார்ந்த உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு, நல்ல உடல் உழைப்பு, கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் அன்றாடம் நம்ம கழிவுகளை வெளியேற்றணும். இப்படி நம்ம கரெக்டாக நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. இப்போது ஒரு கிருமி தொற்று நம்ம உடலை தாக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும்? ஒரு வைரஸோ, ஒரு பாக்டீரியாவோ, இல்லை ஒரு ஃபங்கஸோ, ஏதோ ஒரு வகையான ஒரு தொற்று, ஒரு கிருமி வந்து நம்ம உடம்புல தாக்குது. அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும்னா, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு திறன் வந்து இருக்குது. ஒரு வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா உடனடியே நம்ம படுத்துட மாட்டோம். நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு 2 நாட்களில், 7 நாட்களில், ஒரு சிலருக்கு மருந்துகளே இல்லாமல் கூட சரியாயிடும். முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது கிராமப்புறத்தில் வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 வயது இருக்கும், எனக்கு சளி பிரச்சனை வரும் போகும், நான் எந்த மாத்திரையும் இது வரைக்கும் என் வாழ்நாட்களை எடுத்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து கிருமி தொற்று ஏற்படுது, அவங்களுக்கும் உடலில் ஒரு சில உபாதைகள் ஏற்படுது. ஆனால் அவங்க மருந்து மாத்திரைகளை எப்படி சரியாகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே அவங்க உடலை பாதுகாத்துக்கிட்டாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, பல மடங்கு உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வந்து உடம்புல இருந்து ஏதோ ஒரு வழியில் வெளியேற்றும். இருமலாக வெளியேற்றும், தும்மலாக வெளியேற்றும், மூக்கிலேருந்து நீர் வடிகிறது மூலியமாக வெளியேற்றும். ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக அந்த கிருமியை வெளியேற்றும். நம்ம எந்த சமயத்தில் நம்ம காஃப் சிரப் குடித்து நம்ம அந்த செயலை வந்து நிப்பாட்டுறோமோ, இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து எப்போ நம்ம காஃப் சிரப் குடிக்கிறோமோ, அதாவது நோயோட அறிகுறிகள் நமக்கு சிகிச்சை எடுப்போம். அப்போ எப்போ வந்து இருமலுக்கான மருந்துகள் எடுக்கிறோமோ, மூக்கிலேருந்து நீர் வடிகிறதுக்கான மாத்திரைகள் எடுப்போம், அப்போ என்ன ஆகும்னா அந்த செயல்திறன் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியோட திறன் வந்து குறைஞ்சிரும். அது செயல்படுறத நாமளே செயற்கையாக தடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா இருமல் வந்து நமக்கு நின்றுடும். நாம் நினச்சிட்ருக்கோம் நமக்கு சரியாயிடுச்சு உடம்புல அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே, உடம்புக்கு உள்ளே நமக்கு அந்த கிருமியோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது பல மடங்கு உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் மருந்துகள் எடுத்து ஒரு வாரம் நல்லாயிருக்கும், திரும்ப அவங்களுக்கு அந்த சளி பிரச்சனைகள் வரும்.
ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம். அது நாள்பட்ட சளி பிரச்சனையாகவே நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்காமல் அதற்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு திறனை நம்ம ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி வந்து இருக்கும். என்ன அலர்ஜினால அவங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு டஸ்ட்டு மட்டுமே அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு புகை மட்டுமே அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு போடக்கூடிய துணி முதல் கொண்டு, இப்போ வீட்டில் வந்து ஒரு மாப் போடுறாங்க, ஒரு சொல்யூஷன் போட்டு மாப் போடுறாங்க அப்படின்னா அதிலிருந்து கூட அந்த வாசனை வந்து முகரும் பொழுது அலர்ஜி இருக்கும். வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க, அந்த ரோமங்களில் முகரும் பொழுது நமக்கு அலர்ஜி வரலாம். நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ன வேணால் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத கவனிக்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய தொழில்னால ஒரு நூல் கம்பெனியில் வேலை, லெதர் கம்பெனியில் வேலை செய்வாங்க, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இதை தாண்டி மன அழுத்தம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஆஸ்துமாக்கு சளி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சதுனால தான் ஆஸ்துமா அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் வரும். உணவுலையும் நமக்கு வரும். குறிப்பாக அசைவ உணவுகளில் கடல் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அலர்ஜி வரும். ஸோ அலர்ஜினால் நமக்கு நாள்பட்ட சளி பிரச்சனைகள் இருக்கும். அது சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா அதுவும் ஆஸ்துமாவாக மாற ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்ட நிலையில் சாதாரண ஒரு அடுக்கு தும்மல், இருமல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, தலையில் சைனசைட்டிஸ் அப்படிங்கிற நீர்க்கோவை, தலையில் நீர் கோர்த்துருக்கோம், அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு, சுவாச குழாய்களையும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்துமா வரையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜி நமக்கு நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளும் இதற்கு சிறப்பான ஒரு தீர்வுகள் வந்து கொடுக்கும். ஸோ அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாள்பட்ட சளி பிரச்சனைகளில் அவஸ்தைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாதங்களே நம்மளால் தீர்வு காண முடியும். சளி ஆஸ்துமாக்கான காரணங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் நின்றுருக்கீங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக பேசுறேன். அப்பாவோட வயது என்னம்மா? அப்பாவுக்கு வயது 62. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம்மா டாக்டர். மேம் ஒன்றும் இல்லை, இப்போ அப்பாவுக்கு வந்து முட்டி வலி பிரச்சனை இருக்குங்க மேம். ஒரு 2 இயர்ஸாவே இருக்கு. சரிங்கம்மா. இப்போ அந்த முட்டி வலி அவங்க எப்படி இருக்குன்னா, முட்டி வீங்கிது. சரி. வண்டி ஓட்டவோ நடக்கவோ ரொம்ப நேரம் அந்த மாரி முட்டி மடக்கன மாரி அப்படிலாம் பண்ணோம்னா முட்டி வீக்கம் இருக்கு, வலி இருக்கு, தேய்மானம்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. ஜெபு தேய்மானம்ன்ற மாரி சொல்றாங்க. சரி அம்மா, அவர் வயது என்ன? 62 மேம். சரி, ஓகே, சொல்லுங்க. அவரு அதுதான் மேம், இப்ப நல்லா நடக்கணும்ன்ற மாரி வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா போக முடியல. ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே வலிக்குது. சரி, சரிங்க அப்படின்ற மாதிரி. ஓகேம்மா, பயப்பட வேண்டாம். சரி பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவுகள் தான். இப்போது மூட்டு வலி அப்படின்னா நம்ம மூட்டுகளில் மட்டும்தான் அங்கே பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. அதற்கான முதல் காரணம் உடம்புல வாதம் எந்த அளவுக்கு இருக்குது. வாதம் தன்னிலையற்று மேலோங்கி காணப்படும் பொழுது ஒவ்வொரு மூட்டுகளையும் பாதிப்பு ஏற்படும். வாதம் மூட்டுகளில் தங்கும் பொழுது மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், நடக்க முடியாது. நரம்புகளில் தசைகளில் பாதிப்பு ஏற்படும், அங்கே கெட்ட நீர் வந்து தங்கி இருக்கும். ஸோ இதுதான் முக்கிய காரணம். அதை தாண்டி அவருக்கு வயதாகும் பொழுது நமக்கு தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். இந்த தேய்மானத்துக்கு நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்தாலே சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு பயத்தினாலையும் இல்லை அன்றாடம் நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியல, ஒருத்தவங்களை எதிர்பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு மன அழுத்தத்திலே ஆப்ரேஷன் பண்ணிட்டா இதுலேருந்து நம்ம ஃப்ரீயாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. அதற்கு அப்பவும் அவங்களுக்கு அந்த வலிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருப்பாங்க. இயற்கையான முறைகளில் இது எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு எலும்புகளில் இருக்கக்கூடிய வலிகளாக இருக்கட்டும், தேய்மானமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம உள்ளுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். வெளிப்புற சிகிச்சையாக பஞ்சகர்ம சிகிச்சையை மேற்கொள்கிறோம். இதற்கு ஜானுவஸ்திங்கிற சிகிச்சை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குமா. இந்த தேய்மானத்துக்கு அங்கே மடக்கி நீட்டவே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு சிலரால் ஒரு குறிப்பிட்ட டிகிரி மட்டும்தான் மடக்க முடியும், அதுக்கு மேலே மடக்கவே முடியாது. ஏன்னா அங்கே நீர் கோர்த்துருக்கும், வாதம் அங்கே தங்கி இருக்கும். அதை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக மடக்கி நீட்ட முடியும்.
இதனால தான் வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம நடக்க வைக்கிறோம்னா வாதத்தை சமநிலைப்படுத்திட்டு நம்ம வெளிப்புற சிகிச்சையும் நம்ம சேர்த்து கொடுப்போம். இப்போதைக்கு அவருக்கு நீர்மூழ்கி கஷாயம் வந்து கொடுங்க. காலையில் ஒரு 30 ml 3 to 5 நாட்கள் மட்டும் கொடுங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. ஸோ அப்போ நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் ராமபுரம்ல பேசுறேன். என் பேர் வந்து விஜயா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? தங்கச்சிக்கு கேட்கணும். சரி, அவங்க வயது என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். அவங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுது. என்னம்மா? 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுது. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேளுங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு மேம். உடம்பு ரொம்ப அரிப்பட்டு இருக்கு. இப்போ ரொம்ப உடம்பு சுத்துது மேம். சரிங்கம்மா. ஓகே, என்ன சிகிச்சை முறைகளை எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? நாங்க அலோபதியில காமிச்சோம். அவங்க வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. வெளியில பேசிட்டு குளிக்கிறது ஸ்டேஜ் மெடிசன் கொடுத்தாங்க. அது போடும்போது நல்லா இருக்கு. மெடிசன் சாப்பிடும் போது திரும்ப ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா? சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா, சரி பண்ணிடலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு குணமாகி திரும்பவும் அவங்களுக்கு 10 வருஷம் சிகிச்சை எடுத்த பிறகும் அவங்களுக்கு வராமல் இருக்குது. ஏன் வரல அப்படின்னா, நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கணும். அது சளி பிரச்சனையாக இருக்கட்டும், தோல் பிரச்சனை, மூட்டு வலியாக இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். வாதம், பித்தம், கபம் இது 3ம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாடி பரிசோதனை செய்து பார்க்கணும். வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாடி பரிசோதனை செய்து உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் சிகிச்சை முறை நம்ம கொடுக்குறோம். கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை அவங்க நிச்சயம் எடுக்கணும். ஏன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்க்கான காரணம். அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டாலே நமக்கு தீர்வுகள் கிடைச்சிரும். அதற்கு அடுத்து அசுத்தமான ரத்தம் இருக்கும். சரும நோய்கள் எந்த வகையாக வேணா இருக்கட்டும், அதற்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மை தான். அதாவது நம்ம உடம்புல கழிவுகள் தங்க தங்க என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் வந்து அசுத்தமாயிட்டே வரும். நம்ம உடம்பே வந்து ஏதாவது ஒரு முறையில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அது வெளியேற்றுறதுக்காக. இப்போ நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு உணவை சாப்பிட்றோம், ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது வாந்தி மூலிமா வெளியேற்றும், இல்லை பேதியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒரு வழியில் அது வெளியேற்றிட்டே இருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, மோஷன் சரியாக போகலை, யூரின் சரியாக போகலை அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கும், அந்த கழிவுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு சரும நோய்க்கு முதல் காரணம். அப்போ நம்ம அதற்கான முறையான ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவம் நாம் எடுக்கணும். சித்த மருத்துவத்தில் பிளட் பியூரிஃபையர் நிறைய இருக்குது. உங்களுக்கு வீட்டில் அருகாமையிலே அருகம்புல் கஷாயம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 60 ml கஷாயம் வெறும் வயிற்றில் அவங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உடல் கழிவுகளை நீக்கும் சிகிச்சை எடுக்கணும், நீராவி குளியல் எடுக்கணும், மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மாதம் எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். நோயோட அறிகுறிகளுக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ அரிப்பு இருக்குது அப்படின்னா அரிப்பு மாத்திரைகள் போடுவீங்க, ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, அது தீர்வு கிடைக்காது. நம்ம கழிவுகளை நீக்கி நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டோம்னாலே நமக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் நம்ம மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு மருந்துகள் கொடுக்கறதுனால உங்களுக்கு மருந்துகள் ஆரம்பித்து 10 நாட்கள்லையே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் குறைய ஆரம்பிக்கும். அரிப்புகள் குறைஞ்சிடும், தோல் உரியும், அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ உட்காந்து எழுந்துக்கிறாங்கன்னா அந்த சேரில் எல்லாமே அந்த தோல் வந்து கொட்டி கிடக்கும், நடந்து போக முடியாது, நடந்த பாதை எல்லாமே அவங்களுக்கு தோல் கொட்டியே இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது தழும்புகள் மட்டுமே இருக்கும். அது அந்த தழும்புகள் மறையிறதுக்கும் நாங்கள் சிறப்பான ஆயில் கொடுக்குறோம். அதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது பழைய நிலையில் உங்களோட சருமம் எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம், மாற்று மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் இதற்கு குணப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அவங்கள நேரில் வந்து பார்க்குறது நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, என் பேர் ரேஸ்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா கேட்குறேன். உங்கள் வயதை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர்கிட்ட பேசலாம். எனக்கு 35 வயசுமா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. இது
எல்லா எல்லா ஜாயின்ட்லயுமே வலி இருக்குமா? சரி. விரலு, காலு எல்லாத்துலயுமே வலி இருக்குது. சரி. நரம்புலாம் ரொம்ப வலிக்குது. வெளியில போய் காமிச்சதுக்கு முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அதனால எனக்கு வெளியில எங்கேயும் பார்க்க விருப்பம் இல்ல. விளம்பரத்துல பார்த்தேன். அதான் சரி கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. அதுவும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்தோன்னே நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். ஸோ அப்போது அந்த வேலையில் தடுமாற்றம் இருக்கும்போது நமக்கு மனசே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மன ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஆனால் கவலைப்படாதீங்க, இது ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதற்கான காரணங்கள் ஏன் ஒரு ஒரு மூட்டிலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒவ்வொரு மூட்டிலையும் வாதம் போய் பாதிக்கும். நம்ம உடம்புல வாதம் சமநிலை அற்று காணப்படும் பொழுது வாதம் மேலோங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு வாதம் ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது மூட்டுகளில் தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்ல ஃப்ரீயாக மோஷன் போகிறீங்களா? அதாவது நிறைய பேர் வந்து காலையில் மோஷன் போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட் மோஷனாக இருக்கும். அதுவும் வந்து நமக்கு தொந்தரவுகள் தான். ஸோ ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். மும்மலம் அருநீர் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், யூரின் ஃப்ரீயாக போகணும், நல்லா வேர்க்கணும். இந்த கழிவுகள் தங்காமல் பார்த்துக்கிட்டோம்னாலே இந்த வாதம் பித்த கபம்ல எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. ஸோ இந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்திட்டோம்னா மூட்டு வலி நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சிறிய மூட்டுகள் முதல் பெரிய மூட்டுகள் வரைக்கும் வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ வாத நோய்களில் இது ஒரு வகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கணும். எப்படி இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாதத்தை நம்ம எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, சித்தர்கள் அதற்கும் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. விரேச்சனத்தால் வாதம் தாழும், வாதம் வந்து சமநிலை வந்துடும் அப்படின்றதுக்கான சிகிச்சை முறைகள். பேதிக்கு மருந்து எடுக்கணும். ஸோ பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கும் போது வாதம் குறைஞ்சிரும். ஒவ்வொரு மூட்டுகளில் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் தசைகள், தசை நாறுகள், நரம்புகள் வலுவடையக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு 6 மாதம் நீங்கள் நாடி பரிசோதனை செய்து பார்க்குறது ரொம்ப அவசியம். 6 மாதத்துல இதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். RA ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் ஹையாக இருக்கும். ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி இது எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். அது ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும். இவ்வளோ அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சு, என்னால் எந்த வேலையும் செய்யவும் முடியல, என்னோடய குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, என்னோடய வாழ்க்கை முறையை என்னால் ஒழுங்காக லீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும். ஸோ இது பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வாதத்தை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளும் இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5லிருந்து 10 முறை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வலிகளே இல்லாமல் இந்த வாதத்தை குணப்படுத்த முடியும். நீங்கள் சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். RA ஃபேக்டர்லாம் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ பயப்பட வேண்டாமா. ரொம்ப ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து மூலிகை சிகிச்சையில் நமக்கு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து பார்க்குறது நல்லது. உணவில் கிழங்கு வகைகளை கம்ப்ளீட்டாக தவிர்த்துடுங்க. அளவுக்கு மீறி நம்ம எடுக்கக்கூடாது. எந்த நல்ல விஷயமா இருந்தால் கூட, இப்போ பழங்கள் நம்ம பொதுவாக நல்ல விஷயம்தான் சொல்கிறோம், ஆனால் அதுவே அளவுக்கு மீறி போகும்பொழுது நமக்கு நிச்சயமாக தொந்தரவுகளை கொடுக்கும். அதனால் கிழங்கு வகைகளை இப்போ கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடுங்க. அளவுக்கு மீறிய புளிப்பு எடுத்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் வலிகள் அதிகமாக இருக்கும். முடக்கற்றான் கீரை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் உங்களுக்கு யோகாசன பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம். மனசை சாந்தப்படுத்துவதற்கு பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு 6 மாதத்தில் இதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் விஸ்வநாதன் ஊட்டி மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு இருக்குது மேடம். உங்கள் வயது என்ன சார்? 42 மேடம். 42. உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேடம் டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். டாக்டர் நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன் டாக்டர். ஓகே. அப்போ வந்து RA ஃபேக்டர் CRP பாசிட்டிவ் வந்துச்சுங்க. சரிங்க. டாக்டர் வந்து முடுக்குவாதம் சொன்னாங்க டாக்டர். இப்போ 5 வருஷமா ஸ்டீராய்டு மாத்திரை வலி மாத்திரை கொடுத்தாங்க டாக்டர். சரிங்க. அப்புறம் டிவியில் ப்ரோக்ராம் பார்த்தேங்க. சரிங்க. பார்த்து நேரம் கான்சர் ஹாஸ்பிட்டல் RJ மருத்துவமனை போனேன் டாக்டர். சரிங்க. எந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க? கான்சர் பிரான்ச். சரிங்க சார். அங்கே போய் டாக்டர்கிட்ட எல்லாமே இந்த அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்டினாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க ஆயிலே மெடிசன் மருந்து மாத்திரை கொடுத்தாங்க டாக்டர். சரிங்க. இப்போ இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்போ எடுத்தாச்சு மேடம். கிட்டத்தட்ட சரிங்க. 3 மாதம் ஆக போகுது. இன்னும் ஒரு 10 டேஸ் ஆனாக்கா 3 மாதம் ஆக போகுது டாக்டர். சரிங்க. இப்போ
இப்போ கொஞ்சம் பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். சரிங்க சார். அப்ப இடையில வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமா வலி வந்தனாக்கா அவங்க வந்து ஒரு பெயின் மாத்திரை எடுக்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க. சரிங்க. ரொம்ப வலி வந்தாக்க எடுக்க சொன்னாங்க மேடம். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க மேடம், தொடர்ந்து இப்போ 3 மாசம் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாக்கா நெக்ஸ்ட் நீங்க பிளட் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க டாக்டர் நீங்க. ஆமா ஆமா. இப்போ கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது மேடம். சரிங்க. இப்போ இன்னொரு டைம் இப்போ பிளட் டெஸ்ட் பார்க்கணுங்களா? ஓகே சார். இப்போ உங்களுக்கு 3 மாதம் முடிஞ்சிச்சு. நீங்கள் பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்தீங்களா? அது எடுக்கலைங்க டாக்டர். சரி ஓகே. அது ஒரு முறை எடுங்க, நான் சொல்கிறத கவனிங்க. இந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் சொல்லுங்கள். அந்த பஞ்சகர்ம சிகிச்சைங்கிறது என்ன டாக்டர்? அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கவனிங்க. இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க மருந்துகள்லேயே வாதத்தை வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு பச்சை நிறத்தில் ஒரு சூரணம் வந்து இருக்கும், அது வெந்நீரில் கலந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் வாதம் வந்து சேராமல், ஏன்னா மலச்சிக்கல் இருக்கும் பொழுது நமக்கு திரும்ப வாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அது அப்பப்போவே நமக்கு வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பஞ்சகர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் வரும்பொழுது முதல் சிகிச்சையாக கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை முறை நாங்கள் கொடுக்குறோம். அதாவது சிறுகுடல் பெருக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் மண்ணீரல் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் இது கம்ப்ளீட்டாக வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ கழிவுகள் தேங்க தேங்க தான் நமக்கு வாதம் மேலோங்கி இருக்கும். அப்போ இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை எடுத்துக்கும்பொழுது சிறுகுடல் முதல் பெரியகுடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நமக்கு இதில் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிகிச்சை முறை கொடுப்போம். அதற்கடுத்து நீராவி குளியல் கொடுப்போம். இதில் வந்து உங்களுக்கு வேர்வையின் மூலியமாக உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நீர்கள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். தேவையில்லாத உப்புக்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதுவும் கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து பஞ்சகர்ம சிகிச்சையில் அபியங்கனம்ங்கிற சிகிச்சை முறைகள் இருக்குது, ஜானுவசிங்கிற சிகிச்சை முறை இருக்குது. முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு ஏதாவது இந்த லோயர் பேக்கில் பெயின் இருக்குன்னா கடிவசிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். வர்ம புலிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த வாதத்தை கம்ப்ளீட்டாக சரியாக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு 8 வகையான சிகிச்சை முறைகள் கொடுப்போம். ஸோ மூலிகை கஷாயங்கள்லேயே உங்களுக்கு எனிமா மாதிரி கொடுப்போம். அதாவது எனிமாங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான சிகிச்சை இந்த பஞ்சகர்ம சிகிச்சையில் மூலிகைகளை போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி அந்த கஷாயத்தையே வந்து எனிமா மாதிரி கொடுப்போம். அப்போது அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு உடம்புல நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த வாதத்தை கம்ப்ளீட்டாக மோஷன் வழியாக வெளியேற்றிடும். இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது உங்களுக்கு இந்த வாதம் நார்மலுக்கு வந்துடும். அதற்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது, ஏன்னா கழிவுகள் வெளியேறிச்சு, ரத்த ஓட்டத்தை சீராக்கிட்டோம். கெட்ட நீர்கள் வாதம் அதிகமாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு மூட்டுகளையும் நீர்களும் நமக்கு தேங்க ஆரம்பிக்கும். அதுவும் நம்ம வெளியேற்றிட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நெகட்டிவ்னு வந்துடும். ஸோ உள்ளுக்கு மூலிகை மருந்துகளோடு சேர்த்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் வெளிப்புற சிகிச்சையும் நம்ம எடுக்கணும். இது ரெண்டும் சேர்த்து எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகிடும். பயப்படவே பயப்படாதீங்க. ஹலோ வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் ரேணுகா பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா. எந்த ஊர்லேருந்து? ஆற்காடுலேருந்து மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. ரேணுகா உங்க கேள்வியை கேட்கலாம். டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. ரேணுகா பேசுறேன் மேடம். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆற்காடுலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிங்க. எனக்கு கொஞ்ச நாளாக சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. இப்போ 2 வருஷம் முன்னா இருந்துச்சு மேடம். சரி. அதனால கால் இதுவாயிடுச்சு, அதுக்கு கட்டு கட்டின்னு வந்தோம். இன்னொரு வீக்கமாகி போய் முட்டி வருது. சரிங்க. வலிக்கு சதை பரலுது. சரிங்க. அது ஹலோ. சரிங்கம்மா, நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த காலில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வீக்கத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த பகுதிகளில் வீக்கம் இருக்குது, அதாவது ஒரு மூட்டில் மட்டும் வீக்கம் இருக்கா இல்லை கால் ஃபுல்லாகவே வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிறிய நரம்புகள்லாம் பாதிப்பு ஏற்படும். நிறைய பேர் வந்து பாதங்களில் வலி இருக்குது,
மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, தரையில் நடக்கிற உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ இப்பொழுதைக்கு நீங்கள் பிரண்டையை வந்து துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எலும்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் வந்து கொடுக்கும். அந்த வீக்கமும் நல்லாவே வற்றும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. இப்போ ஆற்காடில் இருக்கீங்க, வேலூருக்கு போகலாம், திருவண்ணாமலைக்கு போகலாம், காஞ்சிபுரமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே நியர்பையோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸோ நம்ம நிச்சயமாக இதற்குரிய சிகிச்சை முறை கொடுப்போம். மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை இப்போ எலும்புகள் ஃப்ராக்சர் ஆகி அதனால் வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஜவ்வு கிழிஞ்சதுலேருந்து வலிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இது எல்லா தொந்தரவுகளுக்கும் நம்ம சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். என்னோட பேர் சந்தியா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? 26 வயசு ஆகுது. 26. உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாமா? எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கு. சரிங்கம்மா. 2 வருஷமா இருக்கு டஸ்ட் அலர்ஜி. சரிங்க. புகை ஏதாவது தூசி வந்து சுவாசிச்சா தொடர்ந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். சரி. மூக்குல இருந்து வந்து தண்ணியா ஒழுகும். சரிங்கம்மா. இப்போ வந்து ரீசெண்டா வந்து தோல் எரிச்சல் இருக்கு எனக்கு. நான் வந்து அலோபதியில வந்து பார்த்ததுல இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரேரா முடியலன்னா தான் அங்க பாப்பேன். சரி. இப்போ வந்து என்னன்னா அலோபதிக்கு வந்து மெடிசன் எடுத்தா வயிறு வந்து புண்ணாயிருது, அந்த மெடிசன் வந்து ஒத்துக்காம. சரி. இப்போ வந்து இந்த ஆர்ஜிஆர்ல வந்து இதை கியூர் பண்ண முடியுமா மேம்? ஓகேம்மா, கண்டிப்பாக இது 1 மாதத்துலேயே சரி பண்ணிக்கலாம். இப்போ அலர்ஜி விஷயங்கள், டஸ்ட் அலர்ஜி அப்படின்னா உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பார்ப்போம். உங்களுக்கு பித்த நாடி அதிகமாக இருக்கா, உடல் உஷ்ணம் எப்படி இருக்குது, ஏன்னா உங்களுக்கு உடம்புல வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தணிக்கக்கூடிய வழிமுறைகள் சொல்லி கொடுப்போம். இப்போது இந்த அலர்ஜி இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு தலையில் நீர் கோர்த்துக்கும். எதனால இந்த அடுக்கு தும்மல் இருக்குது, இந்த நாள்பட்ட சளி பிரச்சனைகளுக்கான காரணம் என்னென்னா ஒரு அலர்ஜி தான். இப்போ நம்ம தலைப்பகுதிகளில் நம்ம முகத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஜோடி காற்று அறைகள் இருக்குது. அங்கே காற்றுகள் மட்டுமே இருக்கணும். அந்த காற்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிருமி தாக்குச்சு அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய படலம் வந்து தடிமனாக ஆரம்பிச்சிடும், அங்கே நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நமக்கு வலிகள் இருக்கும், மூக்குலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், அடுக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கும், தலை பாரமாக இருக்கும். காற்றுகள் இருக்க வேண்டிய இடத்துல, லேசாக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம நீர் போய் தங்கிருச்சினாலே அங்கே வெயிட்டாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரைகள் போடுவாங்க, தைலத்தை தேய்ச்சிட்டே இருப்பாங்க, ரிசல்ட்டே கிடைக்காது. என்ன சிகிச்சை எடுக்கணும்னா அந்த கிருமி தொற்றை வெளியேற்றணும். அந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். ஸோ அது நீர்களை வந்து வேதி பிடித்தல் மூலியமாக, பற்றுன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை மூலியமாக அந்த நீர்களை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே அந்த கிருமி தொற்றுகள் வெளியேறும் பொழுதே அந்த மெல்லிய படலம் வந்து தடிமனாக இருக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும், தலைவலி தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த அடுக்கு தும்மல், தலைவலி, தலைபாரம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த கிருமி தொற்றுக்கு தான் நம்ம சிகிச்சை எடுக்கணும். அப்போது என்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணனா, ஃபஸ்ட்டு வந்து உணவில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே நிறைய மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் நம்ம டீ, காஃபி இது எடுக்கிறதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கலாம், இஞ்சி கஷாயம் எடுத்துக்கலாம். சிறப்பாக உங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இதற்கு எல்லாமே அலர்ஜி தான் ஒரு முக்கிய காரணம். IgE அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அது ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அப்போது அந்த டஸ்ட் அலர்ஜினால் அந்த இன்ஃபெக்ஷனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே குறையிறதுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு டானிக் மட்டும் கொடுக்குறோம். இது 1 மந்த் எடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த ஒரு 5 டேஸ் மட்டும் நாங்கள் நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அளிக்கிறோம். சிறப்பான ஒரு மூலிகை தைலங்கள், நிறைய மூலிகை இலைகள் போட்டு காய்ச்சி அந்த தைலத்தை வந்து நேசல் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம விடும் பொழுது மூக்கின் துவாரங்கள் வழியாக 2 சொட்டு வந்து விடுவோம். ஸோ இதை விடும் பொழுது இந்த தலையில் இருக்கக்கூடிய சைனஸ், அலர்ஜினால் வந்திருக்கக்கூடிய அந்த சைனஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் வெளியேற ஆரம்பிக்கும். நேசல் பிளாக் இருக்கும், நேசல் பாலிப் இருக்கும், இது எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து தலை பாரம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வேதி பிடித்தல் சிகிச்சை முறை கொடுக்குறோம், புகை சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். இது எல்லாமே எடுக்கும்பொழுது 1 மந்த்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும்.
இப்போதைக்கு திரிக்கடுகு மாத்திரை காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 மாத்திரை எடுத்து வெந்நீரில் போட்டு சந்தனம் மாதிரி நல்லா இழைச்சி நெத்தி பகுதிகளில் மூக்கு தண்டவடத்தோட 2 பகுதிகள் கன்னங்கள்லையும் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போடுங்க. தலையில் கோர்த்துருக்க நீர் எல்லாமே அது வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் ஒரு 1 மந்த் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை எடுங்க. விழுப்புரமில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரில் போய் பாருங்கம்மா, நிச்சயம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் துர்கா மேடம். எந்த ஊர்ல இருந்து? பொள்ளாச்சில இருந்து போன் அடிக்கிறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 30 வயசு ஆகுது. 30 வயது. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேடம் எனக்கு 30 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமா வந்து வீசிங் பிரச்சனை இருக்கு. சரிங்க. இப்ப பல ஹாஸ்பிட்டல பார்த்து எங்கேயுமே கேட்கல. சரி. பனிக்காலங்களும் இப்ப ரொம்ப சிரமமா இருக்கு, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இதற்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சையிலே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். எதனால இந்த வீசிங் சவுண்டு வருது, விசில் சவுண்டு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் இருக்குது. இந்த சுவாச குழாய்களில் ஒரு சில காரணங்கள்னால கிருமி தொற்றாக இருக்கலாம், இல்லை பரம்பரை ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அலர்ஜியான ஒரு விஷயங்கள், நீங்கள் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வாசனையான ஒரு புகையை வந்து முகர்றீங்க, வீட்டில் செல்ல பிராணிகள் இருக்குது, உணவுகளாக இருக்கட்டும், இதில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நுரையீரலுக்குள்ளே அந்த ஒவ்வாமையான ஒரு விஷயம் உள்ளே போகும்பொழுது சுவாச குழாய்கள் சுற்றி இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரில் ஒரு திரவம் மாதிரி உற்பத்தி ஆகும். அது அந்த காற்றுகள் மட்டும் போயிட்டு வரக்கூடிய அந்த குழாய்களில் இந்த சளிகள் போய் தங்கிருக்கிறதுனால நம்ம மூச்சு இழுத்து விடும்பொழுது இந்த ஒரு சத்தமான ஒரு ஒலி கேட்கும். அந்த விசில் எப்படி ஊதும்பொழுது கேட்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு அந்த அடைப்பு தான் முக்கிய காரணம். சுவாச குழாய்களில் அந்த கோழை தங்கியிருக்கிறது தான் முக்கிய காரணம். அந்த கிருமி தொற்றை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கோழையை வெளியேற்றிட்டோன்னாலே உங்களுக்கு அந்த விசில் சவுண்ட் வந்து கேட்காது. நிறைய பேர் இதுக்கு இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நரம்புகளில் ஊசி போட்டுக்கிறாங்க, வீரியமிக்க மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. இது வந்து நோயோட அறிகுறிகள் மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்க. ஆனால் இதற்கு முதல் காரணம் என்ன உங்களுக்கு என்ன வகையான அலர்ஜி இருக்குது, பரம்பரை ஒரு காரணமாக, இது எல்லாமே நம்ம கணிச்சு அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். பல வருஷமாக உங்களுக்கு நுரையீரலில் கோழைகள் தங்கி இருக்கும், அதை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நுரையீரல் சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட மருத்துவமனையில் பிராணாயாம பயிற்சியும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு 3 to 6 months எடுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் சிற்றரத்தை மூலிகை ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காலையில் 15 ml எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டே வாங்க, நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுங்க, இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். வாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஸ்வேதா மேம், புதுக்கோட்டை மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயதை சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? 26 மேம். சொரியாசிஸ் மேம், பேச்சஸ் மாதிரி உடம்புலாம் ஸ்ப்ரெட் ஆகுது மேம், முடி ரொம்ப கொட்டுது மேம். எனக்கு தலையிலும் பேச்சஸ் மாதிரி ஒரு இது இருக்கு மேம். சரி, ஓகேம்மா. எத்தனை மாசமா இப்படி இருக்கு? 6 months இருக்கு மேம். சரி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இது வரைக்கும்? வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் மேம், ஆனாலும் சரியாகல மேம். சரி, சரிங்கம்மா. அம்மா, இதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு நாங்கள் மூலிகை மருந்துகளே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் அசுத்தமான ரத்தம் வந்து இருக்கும், அதுதான் நமக்கு சர்ம நோய்களை நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இது 3லிருந்து 6 மாதத்தில் நமக்கு குணம் கிடைக்கும். தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் நீங்கள் மருந்துகள் எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். வெட்பாலை தைலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை வெட்பாலை இலைகள் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை நல்ல காம்பு நரம்புகள்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இந்த எண்ணெயை மூழ்கிற அளவுக்கு விட்டு வெயிலில் வச்சு எடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆயிலோட கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயை வந்து உபயோகப்படுத்துங்க, நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். ஆனால் வெளிப்பிரயோகமாக உபயோகத்துக்கு பதிலாக நம்ம உள்ளுக்கு மூலிகை எடுத்துக்கணும். அதற்கான காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு அலர்ஜி இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத கணிச்சு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. குறிப்பிட்ட ஒரு உணவு எடுத்த பிறகு உங்களுக்கு தோலில் அரிப்பு இருக்கும், நமைச்சல் இருக்கும், அது வந்து நமக்கு தெரியாது, எப்பயுமே இருக்கிற அரிப்பு தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட உணவு எடுத்த பிறகு உங்களுக்கு தோலில் அதிகப்படியான நமைச்சல் வருது, தோல் அதிகமாக கொட்டுது அப்படின்னா அந்த உணவை தவிர்த்துறது நல்ல விஷயம்.
ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுங்கம்மா, நிச்சயமாக அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் என்ன பேர் முருகன் மேடம், சீராப்பள்ளி மேடம், நாமக்கல் மாவட்டத்தில் பேசுகிறேன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியே கேட்கலாம். ஓகே மேடம், என்ன வயது 44 மேடம். சொல்லுங்கள் சார். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் எனக்கு ஒரு 10 வருஷ அளவில் அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க. கொஞ்சம் சீசனில் இருக்கு மேடம், பனி டைமில் இருக்கும், மற்ற நாளில் கொஞ்சம் தொந்தரவு இருக்காதுங்க. சரிங்க. இப்போ இந்த சித்திரத்துங்கிற அந்த இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கு மேடம், மூலிகை. சரிங்க. அப்போ இன்னொரு பிரச்சனை என்னங்கன்னா, எனக்கு தலைக்கு எண்ணெய் வச்சோம்னா தலைவலி வந்துடுது மேடம். இப்போ எண்ணெய் தடவாமல் தான் இருக்கிறேன், அதுதான் மேடம் என்ன பண்ணலான்னு கேட்கலான்ட்டுங்க. சரி, ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஸ்துமா குணமாகறதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு மூலிகை சிகிச்சை முறை நீங்கள் எடுக்கணும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் சிறப்பான மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் கொடுக்குறோம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். அதாவது கழிவுகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நம்ம சத்தான உணவுகள் எடுத்துக்கும் பொழுது சத்துக்கள் கரெக்டாக ரத்தத்தில் போய் கலக்கும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கழிவுகள் இருக்கும் பட்சத்தில், கழிவுகள் தேங்கும் பட்சத்தில் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலும் சரி, மருந்துகள் எடுத்தாலும் சரி, நமக்கு உரியிற தன்மை, அப்சார்ப்ஷன் பவர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை எடுத்துகிட்டு முறையான மூலிகை மருந்துகள் எடுத்தால் இந்த பருவ காலத்தில் கூட உங்களுக்கு இந்த சளி பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகள் வந்து நாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக திரும்பவும் வராமல் பார்த்து கொள்ளலாம். இப்போது எண்ணெய் தேய்ச்சா எனக்கு சளி பிடிக்குது, இல்லை தலைவலி இருக்குது, தலை பாரம் ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்காகவே பயந்துக்கிட்டு ஒரு முறை வச்ச உடனே சளி பிடிக்கும், அதுலேருந்து எண்ணெயே வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம உடம்போட உஷ்ணம் வந்து எப்படி குறையும்? நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால, நம்ம சரியாக தூங்கலைன்னா உடம்பு சூடு அதிகமாக இருக்கும், தண்ணி சரியாக குடிக்கலனா உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும், தண்ணி ப்ராப்பராக குடிக்கலனா யூரின் சரியாக போகாது, அப்போ கழிவுகள் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து முடி நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ நெல்லிக்காய் போட்டு, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் எந்த கிளைமேட்டில் நம்மளோட உடம்பு என்ன கண்டிஷன் இருக்குது, இந்த சமயத்தில் நம்ம இந்த குளிர்ச்சியான எண்ணெயை வந்து நம்ம தலையில் வச்சோம்னா அப்படியே ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும், அதனாலே தலைவலி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உடம்பு உஷ்ணமாக இருக்கும் போது நம்ம டக்குன்னு எண்ணெய் வைக்கும் போது அது குளிர்ச்சியாக மாறும் பொழுது நமக்கு உடனே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை விட்டுருவோம், நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணணும். இப்போ தலை குளிச்சு பழக்கமே இல்லாதவங்க, எண்ணெய் வச்சு தலை குளிச்சு பழக்கமே இல்லை, புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சளி பிடிக்க தான் செய்யும். அதுவே நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக சளி பிடிக்காது. இதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்துருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து நிறைய எண்ணெய் வச்சாதான் முடி நல்லா வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அளவோடு எண்ணெய் வைக்கணும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் மட்டுமே நீங்கள் லேசாக சூடு பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நிறைய பேர் வந்து எண்ணெய் வைக்கிறது கூட பார்த்திங்கன்னா இந்த மாலை வேளையில் பொழுது சாஞ்ச பிறகு வைப்பாங்க. அதாவது நம்மளுடைய இயற்கையான சூழல் என்ன இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஸோ இப்போ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் வச்சா போதுமானது, நிறைய எண்ணெய் வைக்கிறது தவிர்க்கணும். நிறைய பேர் எண்ணெய் வச்சுட்டு உடனே நிறைய எண்ணெய் வச்சுட்டு உடனே தலை குளிச்சுருவாங்க, இல்லை தலை குளிச்சுட்டு வந்த உடனே ஈர தலையோடையே திரும்பவும் எண்ணெயும் வைப்பாங்க. அதே மாதிரி தலையில் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வேது பிடிங்க. ஸோ சரியான அளவில் சரியான நேரத்தில் நீங்கள் குறைவாக, அதாவது மீடியமான லெவலில் நீங்கள் ஆயில் வச்சா நிச்சயமாக உங்களுக்கு தலைவலி இருக்காது. ஆல்ரெடி தலையில் நீர் கோர்த்துருக்கு, அந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெய் வைக்கும் போது இன்னும் தலைவலி அதிகமாக இருக்கும். அப்போ எண்ணெய் வச்சதுனால தான் நம்ம தவறாக வந்து கழிச்சிருவோம். சரியான முறைகளை நம்ம லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. இது எல்லாமே நல்ல விஷயங்கள். தலைக்கு நிச்சயமாக எண்ணெய் வைக்கணும். ஸோ நிறைய மூலிகை இலைகள்லாம் போட்டு காய்ச்சி நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா அதை தேய்க்கும் போது சளி பிடிக்குதுன்னா அது விட்டுறணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு உடலில் ஒரு சில உபாதைகள் இருக்குது. ஸோ வெறும் பிளெயினான ஒரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், திரும்ப இந்த பிரச்சனை வராது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் ரேவதி மேடம். நான் சிவகாசியிலேருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அண்ணாக்காக கேட்கணும். அவருடைய வயது என்னம்மா? அவங்களுக்கு 30 ஆகுது. 30 வயது. உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு வந்து பேக் பெயினா இருக்கு. சரிம்மா. அவங்க ரெகுலரா வண்டியில தான் மேடம் வேலைக்கு போறாங்க. சரிங்க. அவங்க வேலையுமே உட்காந்து செய்யற வேலை மாதிரி தான் இருக்கு. சரிங்க. நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேக்குறப்ப L4 L5 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி. டேப்லெட் எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு வலி போகுது, மற்ற நேரத்துல திரும்ப படுக்க முடியல, ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி எல்லா வேலைகளும் செய்கிறாரு இல்லையா?
செய்யறதெல்லாம் சிரமப்பட்டு செய்யற மாதிரி இருக்கு. ஒரு சிலதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்ய முடியல, வலி இருக்கிறதுனால. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இதற்கு மருந்துகளே இல்லாமல் வர்ம சிகிச்சையிலே நம்மளுடைய மருத்துவமனையில் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதற்கு வந்து நம்ம முதுகு தண்டுவடத்தை வந்து கரெக்ஷன் பண்ணணும். இப்போது இந்த லோ பேக் பெயின் வருது, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும், இல்லை நர்வ் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சில வேலைகள்னாலேயே நமக்கு ஒரு சில தொந்தரவுகள் வரும். இது உள்ளுக்கு மருந்துகள் இல்லாமல் வெளிப்புற சிகிச்சையில் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் இதற்கு கடிவஸ்திங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம், ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் போவதற்கு நம்ம சிறப்பான வர்ம புள்ளிகளுக்கு நம்ம அழுத்தம் வந்து கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒரு 5 சிட்டிங்ஸ்லேயே அவருக்கு சரியாயிடும். ஸோ மருந்துகள் இல்லாமலே இதை குணப்படுத்திக்கலாமா? நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வாங்க. அவர் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை வந்து சரி பண்ணிட்டோம்னாலே இது ஃப்ரீ ஆகிடும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வெந்நீரில் வந்து எப்சன் சால்ட் வந்து கிடைக்கும், அதை போட்டு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழுத்த எருக்கன் இலை ஒரு 5லேருந்து 8 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த டர்க்கி டவலை வச்சு முதுகில் வந்து நல்லா ஒத்தடம் கொடுங்க. ஸோ இதிலே வலிகள் வந்து நல்லா அவருக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து மன்னார்குடிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? வயது 39 மேடம். சரி, உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி காலில் குதிகால் வலி வந்துச்சு மேடம். சரிங்கம்மா. அதுக்கு டாக்டர் ஊசி போட்டாங்க மேடம். சரிங்க. அதில் எலும்பு வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஊசி போட்டாங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ வந்து இப்போ லெஃப்ட் காலில் வந்து மூட்டு வலி வந்து ஒரு 3 மாசமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரி. ஆனால் அது வந்துட்டு எனக்கு இப்போ அதில் ஒன்றும் கிளியர் ஆகலங்க மேடம். சரி. நாங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் விளம்பரம் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து மூட்டில் ஒரு வலி இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு திரவம் அந்த பசப்பசப்பு தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி ஊசி மூலயமாக செலுத்துவாங்க. அப்பயும் வந்து வலி கேட்கல, இல்லை நீர் கோர்த்துருக்கு, மூட்டில் நீர் தங்கி இருக்குன்னா அந்த ஊசியை போட்டு அந்த நீரை வெளியெடுத்துருவாங்க. இதெல்லாம் பண்ணியும் நமக்கு தீர்வுகள் கிடைக்காது. ஏன்னா இதற்கான காரணங்கள் என்ன? தேய்மானம் அப்படின்னா தேய்மானத்தை நம்ம சரிப்படுத்தணும். அதற்கான மூலிகை மருந்துகள் இருக்குது, வெளிப்புற சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ எலும்புகளோட வளர்ச்சிக்கு நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையிலே நம்ம சரி பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து எலும்பு க்ரோத் ஆகிருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து இப்போ மூட்டு வலி அப்படின்னா கால்சியம் மாத்திரைகள் வருஷ கணக்காக எடுத்துகிட்டே இருப்பாங்க, யூரின் சரியாக போயிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கால்சியம் வந்து டெபாசிட் ஆகி நமக்கு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் தான் நமக்கு வளர்ந்துடும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு சில மாத்திரை மருந்துகள் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோமா. வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும், வாதத்தை குறைக்கணும், உங்களுக்கு வாத நீர் தங்கி இருக்குன்னா அதை வெளியேற்றணும். பஞ்சகர்ம சிகிச்சையில் நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். இப்போ அனுபவம் சார்ந்த ஒரு சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாத வலி, அதுக்கு செங்கல் வந்து எடுத்துக்கோங்க. செங்கலை வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் போட்டு நல்லா அதை சூடு ஏற்றி எருக்க இலையை வந்து நல்லா அடுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பாதத்தை வைப்பாங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு வலிகள் வந்து உடனடியாக குறையும். குறிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா எலும்புகளோட வளர்ச்சிக்கு அந்த பாத வலி காலை கீழே வைக்க முடியாது, பாதங்களில் ஃபுல்லாகவே ஒரு வலி இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த வலிகள் இருக்கும். அதற்கு இந்த சிகிச்சையில் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதற்கு சிறப்பான மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம், சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் 95க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதில் நம்மளுடைய மருத்துவமனை நியர்பை, உங்களுக்கு எந்த பிரான்ச்சோ அங்கே போய் பாருங்கம்மா, நிச்சயமாக அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, சைனோசிட்டிஸ்க்கான காரணம் என்ன, மூலிகை மருத்துவத்தில் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைய டாக்டர் ஆன் காலில் எங்கள் கூட உங்களுடைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேரில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.